அரசை விமர்சிக்காதது ஏன்? 2 நொடி கேப் விட்டு எடப்பாடி பழனிசாமி தந்த விளக்கம். கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு பாஜகவை அதிமுக விமர்சிப்பது இல்லை என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது. இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாதக என்றும் பல முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறது. அதன்படி அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய பிறகு பாஜகவை விமர்சிக்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், கூட்டணிக்குள் இருந்தால் விமர்சிக்க மாட்டோம், கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பிறகு விமர்சிப்போம். தமிழக மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக விமர்சிப்போம். கூட்டணிக்குள் இருக்கும்போதே உள்ளடி வேலையில் ஈடுபட மாட்டோம். கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பிறகு அது குறித்து விமர்சிப்பது தவறானது என்றார். தொடர்ந்து திமுக குறித்து பேசிய அவர், மோடியிடம் நேரில் சரணகதி வெளியே வீரவசனம் பேசுவதே திமுகவின் வேலையாக இருப்பதாக விமர்சித்தார். மேலும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடை பிடிக்காமல் திமுகவினரை வெள்ளை கொடி பிடித்ததாகவும் அவர் விமர்சித்தார். மக்கள் எழுச்சி என்னுடைய தொண்டர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் நிர்வாகிகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள், அதேபோல எஸ்டிபிஐ, அகில இந்திய பார்வையாளருக்கு, புதிய தமிழகம், கூட்டணி கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக எழுச்சியாக செயல்படுறாங்க. மக்களுக்கு அந்த இடத்துல வரவேற்பு இருக்குது. 40 இடத்துல வெற்றி பெறுவோம். இதுக்கு 20 இடத்துல குறைச்சு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஆள் தான். அதனால இப்போ சிறப்பாக எங்களை பக்கம் வீசுது. ஏன்னா எங்களுடைய நாங்கள் என்னென்ன சாதனை செஞ்சோம்னு சொல்கிறோம், என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறோம், மக்கள் விரும்பி கேட்குறாங்க. இந்த வரி நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வேட்பாளர் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவார். கூட்டணி நீங்க அவர் தான் கேட்கணும். என்ன கேட்டு ஏங்க ஒரு கட்சி இருக்குது, இது வரைக்கும் இப்போ யாருமே பேசுறது கிடையாது. தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்குது, இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்குது. அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்புறம் கூட்டணி கூட்டணி வெளியேறாங்க. அது அந்த கட்சியுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணி வெளியே வந்த பிறகு வேண்டுமே திட்டமிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரம் செய்கிறார். என்ன காரணம் தெரியல. தோல்வி வைத்து காரணமாக தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் கடைசியில் வந்தோம், வெளியே வந்த என்ன பேசுவீங்க? ஏங்க திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க, அண்ணா திமுக கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி. நாங்கள் வெளியே வந்த பிறகு நீ தவறு செஞ்சு உடனடியாக கேட்போம். கூட்டணிங்கிறது 2 பேரும் சரிசமமாக போட்டிருப்போம். எங்கள் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது, நாங்கள் 2 பேர் இருக்கோம். நாங்கள் வந்து வெளியே வந்துடும், அப்போ தான் பேசணும். அதுக்கு வந்து பேசினா அதுதான் தவறு. கூட்டணிக்கு வந்துட்டு உள்ளடி வேலை செய்யறாங்க அர்த்தம். அது திமுக கை வந்தல, அண்ணா திமுக அப்படி அல்ல. எங்களை நம்பி கூட்டணி செய்கிற யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமா இருப்போம். அது வந்து புரிஞ்ச பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்படையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம், முறியடிப்போம். ஒரு யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு தேர்தல் முடிக்க தான் தெரியும். மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க. இவரை வாக்களிக்கிறாரு, இவர் பெட்ரோல் இருந்தால் அவர் ஜெயிப்பாரு. நடக்காது. அவர் ஜெயிக்கணும், அப்புறம் மற்றது பார்க்கணும். சர்வதேச கட்சி யார் செய்யறா? தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம். பார்த்து இதெல்லாம் ஊடகம் தான் நேராக பேட்டி கொடுத்துருக்கேன். மதுரையில் பாருங்க, மதுரையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமாக வெற்றி பெறுது. ஊடகத்தை பார்த்தீங்கன்னு சொல்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்ட ஒரு தவறான பிரச்சாரத்தை, கற்பனையை நீங்கள் வெளியிட்டு உண்மையில களத்தில் அப்படி அல்ல. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பாடி